முதல்ல காதல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதற்கு பிறகு தான் இங்க கள்ளக்காதல் அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு புரியும். சரிங்களா? ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு மானுட வாழ்வியல் அப்படிங்கிறதுனால, ஆசையை வைத்து அவனுடைய குணநலங்களை நாம் இங்கே சொல்லிவிட முடியும். ஒரு மனிதர்களுடைய மனதை சொல்கின்ற இந்த சந்திரன் என்பது இங்கே சுக்கிரனுடைய ரிஷபத்தில் தான் உச்சம் பெறும். ஏன் இந்த சந்திரன் ரிஷபத்தில் உச்சம் பெறுகிறது அப்படின்னா, பொதுவா மனிதனுடைய மனம் அப்படிங்கிறது இங்கே ஆசைகளை சொல்லக்கூடியது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஜோதிட ரீதியாகவே நம்ம பார்த்துட்டோம். அதனோட கூடி இந்த சுக்கிரன் என்பது ஆடம்பர, கவர்ச்சி மற்றும் சொகுசான வாழ்க்கை முறைகளை சொல்வது இங்கு சுக்கிரன் தான். அப்போ இந்த சுக்கிரனுடைய ரிஷபத்தில் தான் இந்த சந்திரன் இங்கே உச்சம் பெறும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு இயல்பு. சரிங்களா? அதனோட மட்டுமல்ல, என்னுடைய முதல்நிலையான காரகம் என்பது இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயற்கையின்படி ஏற்படுகின்ற இந்த காமந்தான். அதனோடு ஈர்த்து சுக்கிரனுடைய காரகமான கவர்ச்சியும் ஈர்ப்பும் தான் இங்கே காதல்னு சொல்லப்படுகிறது. இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது இங்கே கன்னி பெண்களை சொல்வது, சந்திரன் என்பது இங்கே மனதை சொல்வது. இயல்பிலேயே ஒரு கன்னி பெண்ணிற்கோ அல்லது ஒரு இளைஞனுக்கோ காதல் என்பது இங்கே கடந்து போக முடியாத ஒன்றாக இங்கே அமைந்து விடுகிறது. இதை இந்த பிரபஞ்சம் சரின்னு சொல்லுதா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். சரிங்களா? இன்னாருடைய மகள் இன்னாருடைய மகனோடு சென்று விட்டால் அப்படின்னா காதல்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட நாளில் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறது இங்கே எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது இதை அனுமதிக்கிறது. சரிங்களா? மனிதன்தான் இங்கே சாதி மத சடங்குகளுக்குள்ளே இருக்கும்போது இயற்கைக்கு மீறிய ஒன்றாக அதை பார்க்கிறானே தவிர்த்து, இயற்கையின்படி இந்த பிரபஞ்சம் என்பது அதை அனுமதிக்கிறது. ஜோதிடம் அப்படிங்கிறதே ஒரு மானுட வாழ்வியல் அப்படிங்கிறதுனால, ஒரு பெண்ணோ ஆணோ இந்த புவியில் இங்கே ஒருவனோடு அங்கே கூடுவதை இந்த பிரபஞ்சம் இங்கே காதல் என்று தான் சொல்கிறது. மனிதனுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கின்ற முறையான காமத்திற்கு பெயர் காதல். சரிங்களா? இதை ரெண்டையும் போட்டு காமம் வேறு காதல் வேறு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. அதெல்லாம் சும்மா. சரிங்களா? நேர்மையான ஒழுக்கமான இந்த காமத்தை இந்த பிரபஞ்சம் என்பது அனுமதி கொடுக்கிறது. அதற்கு இந்த பிரபஞ்சம் வைத்த பெயர் அப்படிங்கிறது இங்கே காதல். இங்கே சிம்பிளாக பாருங்க, ஒருவன் இங்கே ரிஷப லக்னத்தில் இங்கே பிறந்திருக்கிறான். ஏன் இங்கே ரிஷபத்தை எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனோகாரகனான சந்திரன் என்பது உச்சம் பெறுவது இந்த ரிஷபத்தில் தான். அப்போ இந்த ரிஷபத்தில் ஒரு மனிதன் இங்கே பிறந்திருக்கிறான் அப்படின்னா, அவனுடைய நேர் 7ஆம் பாவகம் என்பது இங்கே விருச்சகமாக வரும். சரிங்களா? அதனோட மட்டுமல்ல, நீங்கள் எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரிதான், உங்களுக்கு நேர் 7ஆம் பாவகம் என்பது தான் உங்களுடைய லக்னத்தோடு நேரடியாக தொடர்பு பெற்ற ஒரே ஒரு பாவகம். சரிங்களா? அந்த பாவகத்தில் தான் முதல் நிலையாக இங்கே நண்பர்களும், அதற்கு அடுத்த பருவ வயதில் இங்கே மனைவி ஸ்தானமும் வந்து விடுகிறது. ஒரு மனிதன் என்பவன் எந்த லக்னத்துல இங்க பிறந்திருந்தாலும் சரிதாங்க, அந்த மனிதனை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இங்கே வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற, நேரடியாக கண்காணித்து கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு பாவகம் என்பது ஒரு ஆணுக்கு மனைவி. அதே போல ஒரு பெண்ணிற்கு இங்கே கணவன். இவனிடம் இருந்தோ அல்லது இவளிடம் இருந்தோ இந்த லக்னம் என்கின்ற அந்த ஜாதகன் இங்கே எதையுமே மறைத்து விட முடியாது. இந்த 7 என்பது, சரிங்களா, நல்லா பாருங்க, இந்த 7 என்பது இந்த பிரபஞ்சத்தை சொல்கின்ற இந்த கேதுவினுடைய எண்ணியல் என்பதால் இந்த பிரபஞ்சம் என்பது இந்த 7ல் கிடைக்கக்கூடிய அந்த காமத்திற்கு இந்த பிரபஞ்சம் காதல் என்கின்ற பெயரை சொல்கிறது. இது குற்றமல்ல அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு நீதி. சரிங்களா? காட் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்றது போல இங்கே லவ் இஸ் கிரேட் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் உன்னதமாக இந்த இடத்த நமக்கு சுட்டி காட்டுது. சரிங்களா? அதனோட மட்டுமல்ல, ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை பாருங்க. இதை விட இந்த ஜோதிடம் மானுட வாழ்வியல்னு சொல்றதுக்கு எந்த ஒரு சப்ஜெக்டாலையும் முடியாது. மனிதனுடைய மனதை சொல்கின்ற இந்த சந்திரன் என்பது ரிஷபத்தில் உச்சம் பெறும். இந்த ரிஷபத்தின் அதிபதியான சுக்கிரனுடைய எண்ணியல் என்பது இங்கே 6 தாங்க. சரிங்களா? அதனோடு இணைந்து இந்த ரிஷபத்திற்கு நேர் 7ஆம் பாவகம் என்பது இங்கே விருச்சகமாக வரும். இந்த விருச்சகம் என்பது இங்கே செவ்வாயினுடைய
ராசி. இந்த செவ்வாயினுடைய எண்ணியல் என்னங்க? இந்த 6னுடைய தலைகீழ் எண்ணான இங்க 9. சரிங்களா? இப்போ இந்த இடத்த அங்க பாருங்க. இந்த 6 மற்றும் இந்த 9னுடைய வடிவம் தான் இந்த காதலினுடைய சின்னம். இதய வடிவம் அதெல்லாம் 2வது. நமக்கு நாமே இங்க கொடுத்துக்கிட்ட ஒரு சப்ஜெக்ட். உண்மை என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த 6ல் 9 என்கின்ற இந்த வடிவம்தான் இங்கே காதலுக்கு சின்னம். ஒரு மனிதனுடைய மனம் என்கின்ற சந்திரன் உச்சம் பெறுவது காதலை சொல்கின்ற சுக்கிரனில் தான். அந்த சுக்கிரன் என்பது இங்கே காமத்தை சொல்வது. அப்போ காதலின் உச்சநிலை என்பது இங்கே காமம் தாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த காமத்தின் உச்சநிலை என்பது இங்கே இந்த 69 தான். 69 நிலை என்பது தான் ஒரு ஆணும் பெண்ணும் கூடுகின்ற காமத்தினுடைய உச்சநிலை. ஒரு காதலின் உச்சநிலை என்பது காமம், காமத்தின் உச்சநிலை என்பது இந்த 69ங்கிற பொசிஷன். இந்த 3ம் இந்த இடத்துல இங்க வந்துருச்சா? இன்னொரு விஷயத்த இங்க பாருங்க. காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி அப்படிங்கிறது இங்க மேசங்க. இந்த மேசத்திற்கு 7ஆம் பாவகம் என்பது சுக்கிரனுடைய துலாம். இங்கேயும் நம்ம அந்த 69 அப்படிங்கிற கனெக்டிவிட்டி தான் இங்க உன்னதமா இங்க வரும். சரிங்களா? அப்போ இந்த காமத்தின் உச்சநிலையான இந்த 69 சரி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படியே இங்க அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கு. 7ஓடு அங்கே இணைவது ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் இங்கே கணவனோடோ அல்லது மனைவியோடோ இணைகின்ற அந்த காமத்திற்கு அங்கீகாரம் என்பது இந்த பிரபஞ்சம் கொடுக்கிறது. அது ஒரு குற்றமல்ல அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயற்கையின் நீதி. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படுகின்ற அந்த காமத்தின் லாபம் என்பது நிச்சயமாக இந்த புவியில் பிறக்கின்ற உயிர்காரகமாக தான் இருக்க முடியும். சரிங்களா? அப்போ இந்த உயிர்காரகத்தை இங்கே சொல்வது என்ன கிரகம்? பொதுவான உயிர்காரகனான சனி மட்டும்தான் இந்த உயிரை சொல்லும். அதன் அடிப்படையிலே பாருங்க, இந்த மேசத்திற்கு இங்கே துலாம் என்பது 7ஆம் பாவகம். இந்த துலாத்தில் இங்கே உச்சம் பெறுவது சனியாக மட்டுமே தான் இங்கே இருக்க முடியும். சரிங்களா? சனியேன் துலாத்தில் உச்சம் பெறுகிறார் அப்படின்னா இந்த 69னுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு குழந்தைய தான் கொடுக்கும். சரிங்களா? அந்த குழந்தையை சொல்வது இங்கே யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியில் ஒரு மனிதன் பிறக்கிறான் அப்படின்னா இந்த பிறவி வினைக்கான காரக கிரகம் என்பது இங்கே சனி என்பதால் அவர் இங்கே துலாத்தில் உச்சம் பெறுகிறார். இவனுக்கு ஒருவன் மீதோ ஏற்படுகின்ற இந்த காமம் என்பது காதல் என்றே சொல்லப்படுகிறது. இதை இந்த பிரபஞ்சம் அனுமதிக்கின்றது. இந்த பிரபஞ்சத்தின் எண்ணியலான கேதுவினுடைய எண்ணியலான 7 என்பதில் அனுமதிக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப பிரமிப்பான ஒரு ஆச்சரியமான விஷயம். சரிங்களா? காட் இஸ் கிரேட் என்பது போலவே லவ் இஸ் கிரேட் அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? இதற்கு அடுத்ததா கடவுள்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா சாத்தான் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அதே போல இங்க காட் அப்படின்னா டெவில் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பாக இருக்கும். இங்க 7 அப்படிங்கிறது சரிங்களா நேரடியான ஒரு ஒளிவு மறைவு இல்லாத ஒரு பாவகத்தின் அமைப்பு. அதே போன்று இங்க இந்த லக்னத்தோடு துளியும் தொடர்பில்லாத ஒரு பாவகம் என்பது இங்கே 12ஆம் பாவகம் தான். இந்த 12ஆம் பாவகம் மட்டும்தான் மறைவா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த லக்னத்தில் பிறந்த எந்த ஒரு லக்னத்தில் பிறந்த ஒரு மனிதனும் இங்கே 2 என்கின்ற இந்த தனப்பாவகத்தை துரத்தி கொண்டே ஓடுகிறான். அதனோடு மட்டுமல்ல, இந்த லக்னத்தை விரயம் செய்வதற்கு இந்த 12ஆம் பாவகம் என்பது இந்த லக்னத்தை துரத்தி கொண்டே ஓடுகிறது. இந்த 360 டிகிரியான அளவிலான ஓட்டம் என்பது ஒரு வட்டமாக இங்கே சொல்லப்படுகிறது. வாழ்க்கை ஏன் ஒரு வட்டம் அப்படிங்கிறதுக்கு காரணம் இதுதான். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த 12 என்பதுதான் ஒரு லக்னத்தை விரயம் செய்கின்ற, நிரந்தரமாக விரயம் செய்கின்ற ஒரு பாவகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? 6 பெரிய மறைவல்ல, 8 பெரிய மறைவல்ல, இதை விடவும் மறைவு ஸ்தானம் என்பது இங்கே 12 அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக முதல்லயே எக்ஸ்பிளைன் பண்ணோம். 6 அப்படிங்கிறது என்னங்க? ஒரு மனிதன் இந்த புவியில் வாழ்கிறான். அந்த வாழ்வதற்கு அவனுக்கு ஏற்படுத்துகின்ற தடைகளை, நோய்களை சொல்வது இங்கே 6ஆம் பாவகம். அதனோட இணைந்து விரயம் செய்வதற்கான ஒரு நோய் ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்றது 6ஆம் பாவகம். அதனோட மட்டுமல்ல, 8ஆம் பாவகம் என்பது இந்த 9ஆம் பாவகத்திற்கு 12ஆ வரும்.
அப்போது நல்லா பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஜாதகமாக இருந்தாலும் 9க்கு 12 தானே இங்கே 8. அப்போ இந்த 9 அப்படிங்கிறது தகப்பனை சொல்லும். அப்போ இந்த தகப்பனால் தான் பிறந்த ஊரும் தகப்பன் பிறந்த இந்த பூர்வீக ஊரையும் விட்டு அவன் வெளியிடங்கள் வெளிநாடுகள் செல்வது இந்த 8 சொல்கிறது. அப்போ இங்கே 12 அப்படிங்கிறது அப்படி அல்ல, நிரந்தரமான விரயம். அந்த லக்னத்தை நிரந்தரமாக இந்த புவியிலிருந்து விரயம் செய்கின்ற ஒரே ஒரு பாவகம் என்பது 12 அப்படிங்கிறதுனால இந்த 12 தான் மறைவு ஸ்தானம். இந்த 12 என்பது அதிமறைவு ஸ்தானம் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. இந்த 12ஆம் பாவகம் என்பது இங்கே எதை சொல்வதற்கு கடமைப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு தேவையற்ற காமத்தை சொல்வது இந்த 12ஆம் பாவகம் தான். நேரடியாக இந்த 7ஆம் பாவகத்தோடு வெளிப்படையாக இந்த காமத்தை சொல்வது இந்த பிரபஞ்சம் அதை காதல்னு சொல்கிறது. அதற்கு இங்கே அங்கீகாரம் என்பது திருமணமாக அமைகிறது. திருமண உறவுகளினால் ஏற்படுகின்ற அந்த காதலையும் காதலின் உச்ச நிலையான காமத்தையும் அங்கீகரிப்பது இந்த பிரபஞ்சம்தான். அது 7ங்கிற அந்த கேதுனுடைய தன்மையின்படியே அங்கே அனுமதி கொடுக்கிறது. ஆனால் நல்லா பாருங்க, இந்த 12ஆம் பாவகம் என்பது இந்த மனிதனுக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு வெளி உலகத்திற்கு தெரியாத காமத்தை சொல்வது இந்த 12ஆம் பாவகம்தான். ஒரு மனிதன் இந்த ஊருக்கும் உலகத்திற்கும் தெரியாத இந்த பிரபஞ்சம் அனுமதி கொடுக்காத அந்த காதலும் காமத்தையும் செய்வது இங்கே கள்ளக்காதல். சரிங்களா? இந்த கள்ளக்காதல் அப்படிங்கிறது ஏன் இந்த 12ஆம் பாவகம் சொல்கிறது, ஏன் 6 சொல்லலை, ஏன் 8 சொல்லலை அப்படிங்கிறதுக்கு தான் 12 தான் இங்கே ஒரு நிரந்தரமான மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம புரிய வச்சோம். சரிங்களா? இந்த 12ஆம் பாவகம் உச்ச மறைவு அப்படிங்கிறதுனால கட்டிலறை சுகங்களும் இங்கே 12ஆம் பாவகத்தில் தான் சொல்லப்பட்டது. ஏன் 12ஆம் பாவகத்தில் கட்டிலறை உறவுகளும் சொல்லப்பட்டது அப்படிங்கிறதுக்கான காரணமும் இதுதான். சரிங்களா? அப்போ இந்த 12ஆம் பாவகம் அப்படிங்கிறது இங்கே அந்த காட் இஸ் கிரேட்னு சொன்னது மாதிரி, லவ் இஸ் கிரேட்னு சொன்ன மாதிரி, டெவில் இஸ் டேஞ்சர், சாத்தான் மிக ஆபத்தானவன், அதை சொல்லக்கூடியது தான் இந்த 12ஆம் பாவகம். அதை ஊரறிய என்ன சொல்ல முடியாதுங்க, நான் இன்னார் புருஷனை வச்சிட்ருக்கிறேன், இல்லை இன்னாருடைய மனைவியை நான் காதல் பண்ணுறேன் அப்படின்னு ஊரறிய வெளியே சொன்னோம் அப்படின்னா, ஒரு கவுண்டமணியர் படத்தில் காரி துப்புவார்ல, அது அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது ஊர் செய்யும். சரிங்களா? இந்த காதல் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே எதிர்த்தாலும் நாளடைவில் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இந்த பிரபஞ்சத்தின்படி அது குற்றம் அல்ல. மனிதன் கட்டமைத்த இந்த சாதியின்படியும் மதத்தின்படி குற்றமாக இருக்கலாமே தவிர்த்து இந்த பிரபஞ்சத்தின்படி அது குற்றம் அல்ல. ஆனால் இந்த 7 போல இல்லை, 7ங்கிற உன்னதத்தை போல இல்லை. இந்த 12 என்கின்ற இந்த மறைவு ஸ்தானம் கொடுக்கின்ற இந்த காதல் என்பது ஒரு அயோக்கியத்தனம் அப்படிங்கிறதுல துளியளவும் உங்களுக்கு மாற்று கருத்து வேண்டாம். அதனோட மட்டுமல்ல, நாம ரிஷபத்தின்படி நாம சந்திரன் உச்சம் பெறுகின்ற இந்த ரிஷபம் என்பதை லக்னமாக எடுத்ததுனால இது ஒரு மனிதனுடைய சுய ஜாதகத்தின் காமத்தின் வீரியத்தை சொல்வது இங்கே 3ஆம் பாவகம் தான். சரிங்களா? இந்த 3ஆம் பாவகத்திற்கு இந்த பிரபஞ்சம் அனுமதி கொடுத்த அந்த உறவு அப்படிங்கிறது இந்த காமத்திற்கு சரிங்களா 2, 3, 4, 5ஆக வரும். குழந்தைகள் பிறந்தால் 5 தானே குழந்தை. அப்போ இங்க 5 அப்படிங்கிறது இங்க குழந்தைய சொல்லல. அப்போ இந்த 3 என்பதன் மூலமாக, அப்போ ஒரு தனி மனிதனுடைய 3 என்கின்ற காமத்தின் வீரியத்தின் மூலமாக அவனுடைய மனைவியோடு இணைவு பெற்று செயல்படுகின்ற போது சரிங்களா, அந்த காதலின் வெளிப்பாடாகவே இந்த 5 என்ற அந்த குழந்தை ஸ்தானம் ஊரறிய ஏற்றுக்கொள்ளப்படும். என்னுடைய பையங்க, என்னுடைய மகள் அப்படின்னு ஒரு ஆணோ பெண்ணோ தைரியமாக சொல்வான். சரிங்களா? ஆனால் இதே கள்ள தொடர்பின் மூலமாக ஏற்படுகின்ற அந்த குழந்தையை அந்த ஆணோ பெண்ணோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 3 என்கின்ற ஒரு மனிதனுடைய காம வீரியஸ்தானமான 3 என்பதற்கு இந்த கள்ள தொடர்பை சொல்கின்ற 12ஆம் பாவகம் என்பது இங்கே 10ஆக வரும். சரிங்களா? அப்போ இங்கே 10ஆக வருகிறது அப்படின்னா 10 கர்மஸ்தானம் தானங்க. அப்படின்னா இதனுடைய காமம் என்பது இங்கே 10ஆக வருகின்ற போது அது நிச்சயமாக 12 என்கின்ற மறைவாகத்தான் செயல்படுமே தவிர்த்து அதனோட மட்டுமல்ல, இந்த 3 + 10 = இங்கே என்ன கிடைக்குங்க, 13 தான் கிடைக்கும். அந்த 1 + 3 அப்படிங்கிறத கூட்டினா என்ன கிடைக்குங்க, 4ங்கிறது கிடைக்கும். 7ங்கிறது இங்கே என்ன சொல்லிச்சுங்க,
நேரடியான இந்த பிரபஞ்சத்தினுடைய உன்னதமான கேதுவினுடைய தன்மையை சொல்லிச்சா. ஒரு தனி மனிதனுடைய இங்கே காமம் என்பது இங்கே 3ஐ சொல்லும். இந்த 3க்கு இந்த 7ஆம் பாவகம் என்பது இங்கே 5ஆக வரும். சரிங்களா? அப்போ மனைவியோடு கூடுவதால் கிடைக்கின்ற இந்த உயிர் ஸ்தானம் என்பது 8 இங்கே சனியை சொல்லும். அந்த உயிர் காரகத்திற்காக அவன் கூடுகிறான். பிறகு அந்த உயிர் காரகத்திற்காகவே தன்னுடைய வாழ்நாட்களை அங்கே செலவிடுகிறான். அது ஆணோ பெண்ணோ 2 பேரும் ஒன்று தான். அதே போன்று இதே ஒரு மனிதனுடைய காமஸ்தானமான இந்த 3ற்கு சரிங்களா, இங்கே 12 என்பது 10ஆக வரும். அப்போ இந்த கள்ள தொடர்பு அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்கிறது அப்படின்னா, இங்கே 13 என்கின்ற விடை கிடைக்கும். அந்த 13 1 + 3 அப்படிங்கிறதுல எடுத்தோம் அப்படின்னா இங்கே 4 அப்படிங்கிறது ரிசல்ட்டாக கிடைக்கும். இங்கே 4 என்பது என்னங்க, 4 தான். வெறும் உடல் ஈர்ப்பு மட்டும்தான் அந்த இடத்துல செயல்படும். வெறும் காமம் மட்டும்தான் அந்த இடத்துல செயல்படும். வெறும் 69 மட்டுங்கிற ஒரு உன்னத பொசிஷன் மட்டும்தான் அந்த இடத்துல செயல்படும். ஆனால் இங்கே அந்த பிறக்கின்ற அந்த குழந்தைகளை அந்த கள்ள தொடர்பில் இருக்கின்ற அந்த ஆணோ பெண்ணோ 100% ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அங்கே உயிரை உருவாக்க வேண்டும் என்கின்ற உன்னதமான இந்த மனைவியோடு கணவனோடு கூடுகின்ற போது குழந்தை இல்லைன்னா கஷ்டப்படுவாங்க. குழந்தை இல்லை அப்படின்னா கவலைப்படுவாங்க. கோயில்களுக்கு போவாங்க, சர்ச்சுகளுக்கு போவாங்க. அவங்க என்ன மதத்தை பின்பற்றுகிறார்களோ அந்த இறையை போய் வேண்டுவாங்க. சரி, மறுப்பாளராக இருந்தால் தொடர்ந்து மருத்துவமனைக்கு செல்வாங்க. ஆனால் இந்த மனைவியோடு அல்லாமல் கள்ள தொடர்பில் கூடுகின்ற போது ஒரு ஆணோ பெண்ணோ என் கள்ள தொடர்புக்கு எனக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும், ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு கோயில்களுக்கு போவாங்களா? ப்ராக்டிக்கலாக யோசிங்க. இதுதான் ஜோதிடம், மானுட வாழ்வியல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அது வெறும் ராகு மட்டும்தான், வெறும் கவர்ச்சி மட்டும்தான். இந்த உலகத்திற்கு தேவையில்லாத ஒரு கர்மான்னு சொல்லக்கூடாதுங்க, ஒரு கர்மம் தான் அது. சரிங்களா? ஆகவே இந்த 4 என்கின்ற ராகுவினுடைய எண்ணம் மட்டும்தான் அங்கே மேலோங்குமே தவிர்த்து உடல் ஈர்ப்பு, உடல் கவர்ச்சி மட்டும்தான் அங்கே செயல்படுமே தவிர்த்து இந்த பிரபஞ்சத்தினுடைய இயற்கையின் நீதி என்பது அது கிடையாது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு காதல் அப்படிங்கிறது என்னன்னு புரிஞ்சிருக்கும், கள்ளக்காதல் அப்படிங்கிறது என்னன்னு புரிஞ்சிருக்கும். இதனோட இணைந்து ஒரு உண்மையான ஒரு ஜாதகத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த கள்ளக்காதலில் இருக்கின்றவர்களுடைய ஜாதக அமைப்பு என்னவாக இருக்கும், அதுலேயும் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். என்கிட்ட இதில் ஒரு 70 ஜாதகங்களுக்கு மேலேயே இங்கே இருக்குங்க. சரிங்களா? ஆனால் இங்கே அதில் ஒரு எல்லா ஜாதகங்களையும் சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தசா புத்திகளில் மட்டும் இந்த 12ஓடு தொடர்பு பெற்ற இந்த கள்ளக்காதல் என்பது ஒரு குறிப்பிட்ட தசா காலங்களில் மட்டும் நடைமுறையில் இருக்கும். அதற்கு பிறகு இந்த பிரபஞ்சத்தினுடைய உண்மையை உணர்ந்து 7ங்கிற மனைவி ஸ்தானம், பிரபஞ்ச உண்மை, குடும்பம் பிரபஞ்ச உண்மை. அப்போ தன்னுடைய மனைவிக்காகவும் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த கள்ள தொடர்பை அந்த தசா புத்திகள் முடிகின்ற போது அவன் உணர்ந்து, தசாபுத்திகளின் பலனாகவே அவன் உணர்ந்து இந்த 7 என்கின்ற குடும்பத்தோடு அந்த பெண்ணோ ஆணோ இங்கே மனம் திருந்தி அங்கே இணைந்து விடுவார்கள். சரிங்களா? இது ஒரு 70 ஜாதகங்களில் ஒரு 65 ஜாதக அமைப்புகளில் இருக்குது. அதன்படி இணைந்தார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இதில் இன்னொரு கேட்டகரி இருக்குங்க. இதில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அனைத்துமே இந்த 12ஓடு தொடர்பில் இருக்கும். நம்ம தம்ப்லைனில் சொல்லியிருக்கிறோம்ல, நம்மளுடைய தலைப்பு தானங்க, கட்டையில் வேகும் வரை விடாது கள்ளக்காதல் அப்படின்னு. அந்த ஜாதக அமைப்பை கொண்ட ஒரு ஜாதகத்தை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த ஜாதகர்கள் இந்த நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்னா 3 மற்றும் 12 சரிங்களா, இந்த தொடர்புகளோடு அவருக்கு பருவ வயது முதலாகவே தசாபுத்திகள் இறுதி வரைக்கும் நடக்கின்ற போது கட்டையில் வேகும் போதும் கடந்து போகாது கள்ளக்காதல் அப்படிங்கிற நம்மளுடைய ஹெட்டிங்க்கு தகுந்தாப்புல அவங்களுடைய ஜாதகம் இருக்குது. அவங்க ஜாதகத்துக்கு படி தான் நாம் அங்கே தலைப்பே வச்சோம். சரிங்களா? ரைமிங் டைமிங்லாம் நமக்கு வைக்கல. அந்த உதாரண ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு ஆண் ஜாதகங்க. சரிங்களா? இது ஒரு உண்மையான ஜாதகம். அதனுடைய டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் கொடுக்க முடியாது. இந்த ஜாதகத்தை வச்சு நீங்கள் எடுத்துடலாம் மிக எளிமையாக. ஆனால் நாம் அதெல்லாம் சொல்கிறதில்ல. ஒரு ஆணினுடைய ஜாதகம், காமத்திற்கு முதல்நிலையான காரக கிரகமான சுக்கிரனுடைய லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு. லக்னத்தில் இங்கே புதன் அமர்ந்திருக்கிறாரு. இந்த புதன் என்பவர் இந்த லக்னத்திற்கு முதல்நிலையாக 12ஆம் பாவகத்தின் அதிபதி. 12ஆம் பாவகத்தின் அதிபதி லக்னத்தில் இருக்கிறார். இதற்கு அடுத்ததாக
இங்கே செவ்வாய் என்பவர் இந்த புதனோட இணைஞ்சிருக்கிறார். அப்போ செவ்வாய் என்பவர் இங்கே புதனோட இணைஞ்சிருக்கிறார் அப்படின்னா செவ்வாய்க்கும் புதனுக்கும் இங்கே பகை. அதே நேரத்துல இந்த செவ்வாய் என்பவர் நேரடியான 7ஆம் பாவகத்தின் அதிபதி. மனைவிக்கு தெரியாத இந்த 12 கள்ள உறவுகளை இவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்வார் அப்படிங்கிறது இங்க லக்னத்தில் அமர்ந்த இந்த புதன் மற்றும் செவ்வாய் உறுதி செய்கிறது. சரிங்களா? அதனோடு இணைந்து இந்த ஜாதகத்திற்கு 3ஆம் பாவகத்திற்கும் காம வீரிய ஸ்தானத்தின் அதிபதியான 3ஆம் பாவகத்தின் அதிபதியும் அதே நேரத்தில் இங்கே 6 என்கின்ற அவமானத்தையும் அசிங்கத்தையும் சொல்கின்ற இந்த 6ஆம் பாவகத்தின் அதிபதியுமான இங்கே குரு என்பவர், இதுதான் ரொம்ப 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 சென்சிட்டிவான விஷயம். குரு என்பவர் இந்த 12ஆம் பாவகத்தில் அமர்கிறார். அதனோட மட்டுமல்ல, இந்த 12ஆம் பாவத்திலிருந்து நேரா எங்க பார்ப்பாருங்க? 6 பார்ப்பார். இந்த காம வீரிய ஸ்தானத்தின் மூலமாக இந்த அவமானங்கள் அசிங்கங்கள் 6 ஒரு மனிதனுக்கு தலைகுனிவு. சரிங்களா? இந்த அசிங்கம் அவமானம் அனைத்தையும் இவர் பெறக்கூடியவராக இருப்பார் அப்படிங்கிறத இந்த குரு அப்படிங்கிறது இங்க உறுதிப்படுத்துது. இங்க பாருங்க, இதனோட கூடி இங்கே சனி என்பவர் அமர்ந்திருக்கிறார். இந்த சனி என்பவர் இந்த லக்னத்திற்கு 4ற்கும் 5ற்கும் உடைய ராஜ யோகாதிபதி. இந்த சனியும் 12இல் இந்த 3 மற்றும் 6ஆம் பாவகத்தின் அதிபதியோடு இங்கே இணைவு பெற்ற நிலையில் இருக்கிறார். இதற்கு அடுத்ததாக இதே 12ஆம் பாவகத்தில் இங்கே சூரியன் அமர பெற்றிருக்கிறார். இந்த சூரியன் என்பவர் இங்கே 11ஆம் பாவகத்தின் அதிபதி. அப்போ இங்கே ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் ஸ்தானத்தை சொல்வதும் இங்க 11 தான். சரிங்களா? அதனோட மட்டுமல்ல, மிக சென்சிட்டிவான ஒரு விஷயத்த பாருங்க. இங்க 11ஆம் பாவகத்தின் அதிபதி அப்படிங்கிறவர் நேரடியா இங்க 12ல இருக்க அந்த 12ஆம் பாவகத்துக்கு அதிபதி லக்னத்துல இருக்கிறார். இதற்கு கூடுதலா இந்த சுக்கிரன் என்பவர் 11ஆம் பாவகத்திலே இங்கே அமர்ந்திருக்கிறார். அப்போ இவருடைய லாபங்கள் வரைக்கும் இங்க வெளியில் தெரியாத அளவிற்கு 12ஓடு கலந்துதான் இருக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இதற்கு கூடுதலா நாம ஏற்கனவே ஒரு அமைப்பை பார்த்தோம்ல, அந்த காமஸ்தானத்திற்கு 10 என்பது இங்க 12ஆக இணைந்து ராகுவோட அமைப்பாக அங்க வருது. அதனால அது தப்பு, அது உடல் கவர்ச்சி மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொன்னது போல இந்த இடத்துல இங்க ராகு என்பவர் நேரடியாகவே 10ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ நேரடியாகவே 10ஆம் பாவகத்தில் இந்த ராகு அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா இந்த புவியில் பிறந்த மனிதன் எதை செய்வதற்கு கடமைப்பட்டான் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாவகம் இங்க 10 தான். அப்போ இந்த 10 அப்படிங்கிறதுலயே இங்க ராகு நேரடியாக அமர்ந்து இந்த ராகுக்கு வீடு கொடுத்த இந்த 10ஆம் பாவகத்தின் அதிபதி என்பவர் இந்த ராகுக்கு 12இல் இந்த ராசிக்கு இந்த 9இல் அமர்ந்திருந்தாலும் தன்னுடைய 10ஆம் பாவகத்திற்கு 12லும் அதனோட மிக மிக உன்னதமாக இந்த லக்னத்தோடு தொடர்பு கொண்ட இந்த 12ஆம் பாவகத்திற்கும் அதிபதியான இதே புதனுடைய ராசியில் அவர் பிறந்திருக்கிறார். சரிங்களா? அப்போ ஆள் மனதுல இங்க ரகசியங்கள் அப்படிங்கிறது புதைந்த வண்ணமாகவே அவருக்கு இருக்கும். சரிங்களா? ஒரு ரகசியமான ஒரு ஆள் கள்ள தொடர்புங்கிறத நேரடியாக அங்கே ஊரறிய பண்ண முடியுமா? மேடை போட்டு கிடையாது. அப்போ ஒரு எங்க மனதோடு 1000 ரகசியங்களை இங்கே வைத்து கொண்டிருப்பவர், வெளியில் தெரியாத விஷயங்களை செய்து கொண்டிருப்பவர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த பிரபஞ்சத்தினுடைய நீதியை சொல்லக்கூடியது இங்கே கேது. இந்த இடத்துல இங்கே 7ஆம் பாவகத்தின் அதிபதி என்பவர் இதற்கு இடம் கொடுத்தாதான் ஒருத்தன் என்ன பண்ண முடியும்? கள்ளக்காதல்ல இருக்க முடியும். சரிங்களா? வாழ்நாள் முழுவதுமே ஒருவன் கள்ளக்காதலில் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் அப்படின்னா அவனுக்கு 7 என்கின்ற மனைவி ஸ்தானம் இங்க என்னவாக இருக்கணும்? இதற்கு இடம் கொடுக்கக்கூடிய தகுதியில் இருக்கணும். சரிங்களா? இங்க பாருங்க, இந்த 2ங்கிற குடும்பஸ்தானமும் 7 என்கின்ற மனைவி ஸ்தானமும் இங்கே நேரடியா இந்த லக்னத்துல 12ஆம் பாவகத்தின் அதிபதியோட இங்க கூடிய நிலையிலும் அங்கே இருப்பதால இங்க என்ன ஆகிறது அப்படின்னா மனைவி ஸ்தானம் என்பது நேரடியாக 7ஓடு தொடர்புல இருக்கும். மனைவியும் இருப்பாள். இங்க இவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த தனஸ்தானத்தின் மூலமாக, சரிங்களா, இப்படித்தான் இவருக்கு வருமானம் வரும், இதைத்தான் இந்த நாய் செய்வான் அப்படிங்கும்போது சரி வாழும் அப்படிங்கிறதுக்காக குடும்பம் வேண்டுமே என்பதற்காக வாழக்கூடியவளாக இங்கே இருப்பாள். நாம் ஏற்கனவே மிக தெளிவாக சொன்னோம், 12ஆம் பாவகம் அப்படிங்கிறது இங்கே கள்ள தொடர்பை சொல்லும் அப்படின்னு. சரிங்களா? இவருடைய ராசி
அப்படிங்கிறது மிதுனமாக வருவதால் அந்த சந்திரன் என்பது சரிங்களா இங்கே குருவினுடைய நட்சத்திரத்தில் இருப்பதால் இவருக்கு முதல் நிலையாக குரு திசை என்பது இங்கே நடப்பில் வருகிறது. இந்த குரு 3க்கும் 6க்கும் உடையவர் சரிங்களா. அப்போ சின்ன வயசு அப்பவும் கூட பாருங்க 12ல இருந்து தான் வருது. இதுதான் அந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்திகள் படி தான் இந்த ஜாதகத்தை நம்ம எடுத்தோம். வாழ்நாள் முழுவதுமே கட்டையில் வேகும் வரை கடந்து போகாத கள்ளக்காதல் அப்படிங்கிறதுக்கு அக்மார்க் ஜாதகத்தை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு 10 ஜாதகம் இருக்கு. அதுல டாப் மோஸ்டான ஜாதகம் இந்த இடத்துல இங்க பாருங்க. பிறக்கும் போதே குரு தசை, அந்த குரு 12ல இருக்கிறார். அப்போ பிறக்கும் போதே இங்க கள்ள தொடர்பு சாத்தியம் இல்லாத ஒண்ணு. ஏன் அப்படின்னா ஒரு மனிதன் ஒரு லக்னத்துல பிறக்கிறான். லக்னத்துல 1ல் 9 என்கின்ற பாக்கியத்தை பூர்த்தி செய்கின்ற போதுதான் 19 வயதிற்கு பிறகுதான் 2ஓடு இணைவதற்கு அவனுடைய மனம் என்பது இங்கே ஆசைப்படுகிறது. 19 வயசுக்கு மேலேயே அவனுக்கு அது செயல்பட தொடங்கிவிடும். இது இயற்கையினுடைய நீதி. அதன்படி இங்க பார்த்தோம் அப்படின்னா இங்கே குரு தசை நடப்பில் இருக்க, அதற்கு பிறகு இங்கே சனியினுடைய தசை அவருக்கு நடப்புல வருது. அந்த சனி இங்கே இந்த லக்னத்திற்கு 4 மற்றும் 5 கூடியவன் தான். இந்த சனி என்பவர் 3ஆம் பாவகத்தின் அதிபதியோடும் 6ஆம் பாவகத்தின் அதிபதியோடும் இங்கே கூடிய நிலையில் நாம் கள்ளத்தொடர்பை இங்கே உறுதிபட சொல்கின்ற அந்த விதிகள் அனைத்தும் 12ஆம் பாவகத்தின் அதிபதியும் லக்னத்தில் இருந்து இந்த 3 என்கின்ற காமஸ்தானத்தின் அதிபதியும் இங்கே 6ஓடு நேரடியான தொடர்பு கொண்ட நிலையில் இந்த சனியினுடைய தசை நடப்பில் இந்த 12ல் இருந்தே இங்கே நடப்பதால் அப்போதுல இருந்தே இவருடைய காம லீலைகள் என்பது இங்கே செயல்பட தொடங்கிவிட்டார். அன்று முதல் இங்கே தொடங்கிய ஒன்று முடிவில்லாமல் தான் இருக்கும்னு நாம சொன்னோம். அந்த அம்மாட்ட கேட்டோம், திருந்திருவாரா அப்படின்னு கேட்டாங்க. 100% திருந்த மாட்டாருமா, இப்படி தான் வாழ்வார் அப்படின்னோம். இப்போ இங்க பாருங்க, அவர் திருந்த மாட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படின்னோம். நீங்க ஏன் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு. ஆமா, திருந்த மாட்டார் தான் அப்படின்னு அவங்களுடைய மனசும் அதுக்கு ஒரு உண்மையை சொல்லுது சரிங்களா. 19 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வருவது இந்த புதனோட தசை. இந்த புதன் என்பவர் இங்கே 12ஆம் பாவகத்தின் அதிபதியாகி அந்த 12ஆம் பாவகத்தில் இங்கே 3, 6 அதே கான்செப்ட் சரிங்களா. அதன் அடிப்படையிலேயே இந்த 7 என்கின்ற மனைவி ஸ்தானம் மட்டும் கொடுக்கணும். மனைவியை கொடுத்துருக்கோம். என்னம்மா புதன் தசையில கல்யாணத்தை முடிச்சாரா அப்படின்னா அவங்களுக்கு தெரியல, தசா ஆண்டுகள் தெரியல. அப்போ இந்த வருஷத்துல கல்யாணம் முடிஞ்சுதா? ஆமா. அதுவும் காதல் திருமணமா நடந்துச்சா? ஆமா. இது துலா லக்னம். இந்த லக்னத்துல செவ்வாய் என்பவர் இங்க இணைஞ்சிருக்கிறாரு. நேரடியா 7ஓட தொடர்புல இருப்பார். வலுப்பற்ற நிலை தான் சரிங்களா. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா கூட அனுசரிச்சுட்டு போய்கிட்டு இருக்கு. அதனோட இணைஞ்சு இங்க 69ங்கிற விதிங்கிறது இங்க வந்துருமா சரிங்களா. அப்போ இந்த 69ங்கிற பொசிஷனும் அவருக்கு இருக்கு. அவருக்கு ஒரு 3 குழந்தைகள் இருக்காங்க சரிங்களா. அந்த காரணமும் இங்கே வலுப்பற்ற நிலையில் இருக்கு அப்படிங்கிறதை இங்க மறந்து விடக்கூடாது. இந்த லக்னத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் அப்போ இந்த புதன் தசை நடக்கும்போது இங்க மனைவி ஸ்தானத்தையும் இங்க கொடுத்துருவாருமா. காதல் திருமணம் தான் அப்படின்னா ஆமா ஐயா, காதல் திருமணம் தான். செவ்வாயினுடைய காரகத்துல நல்ல பணியிலையும் இருப்பீங்க. ஆமா ஆமா, பணியில இருக்கிறாங்க சரிங்களா. அவருடைய மனைவி. இதற்கு அடுத்ததா இவருக்கு புதன் தசைக்கு பிறகாது ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமா அப்படின்ட்டு தான் கேட்க வராங்க. இப்போ இங்க கேதுவோட தசை அப்படிங்கிறதுனால, மகர கேது அப்படிங்கிறதுனால மகர ஜோதியா இவரை மாற்றி விடுமா? இது வரைக்கும் காம ஜோதியா இருந்தவர் இனி மகர ஜோதியாய் மாறி விடுவாரா ஐயா அப்படின்னு இங்க கேட்க வந்திருக்கிறாங்க. இல்லம்மா, மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. மகரத்துல கேது இருக்கிறார், நல்லது செய்வார் சரிங்களா. நல்ல பாக்கியங்களை கொடுப்பார். ஆமா, கொடுக்குறாருங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இந்த சுகபோகங்களை மட்டுமே தான் இங்கே கொடுப்பாரை தவிர்த்து அதுவும் நேரடியா கொடுக்க மாட்டாருமா. மறைமுக வழிகளில தான் இங்க வரும். ஆமாங்க, மறைமுக வழிகளில தான் வருது. அந்த தொழிலெல்லாம் நாங்க சொல்ல விரும்பல சரிங்களா. இந்த மகர கேது அப்படிங்கிறவர் சுயமாகவே இந்த ரிஷப துலாம் லக்னங்களுக்கு ஆகப்பெரும் யோகங்களை செய்வதற்கு கடமைப்பட்டவர். காரணம், இங்கே அந்த கேது சனியினுடைய வீட்டில் அமர்கின்ற போதுதான் அந்த மகர கேது என்கின்ற உன்னத பொசிஷன் அப்படிங்கிறது அதுக்கு கிடைக்கும். அப்போ இந்த கேது சனியாகவே தான் இங்க செயல்படுவார். அப்போ இந்த சனி யாருக்குத்தான் நல்லது செய்வார்? ஒட்டுமொத்தமா 12 லக்னங்களுக்கும் மகர கேது நன்மை செய்ய மாட்டாருங்க, அடிச்சு சொல்றேன் சரிங்களா. அவர் இங்க நன்மை செய்யணும் அப்படின்னா இங்க ரிஷப லக்னமா இருக்கணும், துலா லக்னமா இருக்கணும். அப்போ ரிஷப லக்னமா இருந்தா 9, 10 தொழில் ஸ்தானம் நேர்மையா நல்ல வழியில இங்க அபரிவிதமான தன்மைகளை செய்வார் இந்த கேது நடக்கும்போது. அந்த சனியினுடைய பொசிஷனையும் பார்த்து சொல்லணும். அதே நேரத்துல இங்க துலா லக்னமா இருந்தா இங்க சொத்து மனை வீடு வசதிகள் அனைத்தையும் பெரும் அளவுல இங்க கொடுப்பார் இந்த கேது. அப்போ இந்த கேதுவோட தசையில நல்ல ஒரு யோக நிலைகள் தான் இருக்கு. வருமானமும் இங்க வெளியில் தெரியாத அளவிற்கு தான் இங்க வரும் அப்படின்னா ஆமா, அக்செப்ட் சரிங்களா. அதற்கு கூடுதலா
இந்த இடத்துல இப்போ இந்த கேதுவோட தசை நடக்கும்போது இந்த கேதுவினுடைய நிலையில் இங்கே மனமாற்றம் வரும் சொல்றாங்களே. நான் நிறைய அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் பார்த்தேன். அப்போ இந்த கேது தசையில அவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா மனமாற்றம் வரும், அவர் மகர ஜோதியாக அவங்க மாறி விடுவார் அப்படின்னு சொன்னாங்க. வாங்க, உங்களுடைய வீட்டுக்காரருக்கு 12ல தான் இந்த ஜோதிங்கிறதே ஏற்றப்பட்ட ஒன்றா இருக்கு. சரிங்களா? அவருடைய காமஸ்தானம் வீரியஸ்தானம்லாம் 12ல இருந்தால் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால அங்கே என்ன செய்ய மாட்டார், ஒரு காலமும் உங்கள் வீட்டுக்காரர் மகர ஜோதியாக வரவே மாட்டார். அதுதான் நம்ம சொன்னோம். அவர் அந்த அம்மாட்ட சொன்னதை தான் நம்ம தம்ப்லைனாகவும் டைட்டிலாகவும் வச்சோங்க. கட்டையில் வேகும் வரை உன்னுடைய கணவருக்கு கள்ளக்காதல் போகாதுமா அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏன் இதை உறுதிபட சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம், அந்த கேது வீடு கொடுத்தவர் போலத்தான் அங்கே செயல்படுவார் அப்படிங்கிறதுனால. அதனால தானே மகர கேதுவே நல்லது செய்யும், அது ரிஷப துலாத்துக்கு மட்டும் நல்லது செய்யும் நம்ம சொன்னோம். அதன் அடிப்படையில் பாருங்க, இந்த சனி என்பவர் 12ஆம் பாவகத்தில் 3 என்கின்ற காமஸ்தானத்தின் அதிபதியோடும் 6 என்கின்ற அவமானத்தை சொல்லக்கூடிய அந்த காரக கிரகத்தோடும் தான் இங்க இணைஞ்சிருக்கு. அதனால இதுவரைக்கும் இல்லாத ஒரு அவயோக பலன்கள் நடக்கும். சரிங்களா? அப்படி நடந்தாலும் இங்கே திருந்தி விடுவாரானா 100% இங்கே திருந்தி விட மாட்டார். சரிங்களா? அதற்கு பிறகு வருகின்ற இந்த சுக்கிர தசையிலாவது திருந்தி விடுவாரா அப்படின்னா, அந்த சுக்கிரன் என்பவர் இங்கே 11ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்க, அந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த சூரியன் என்பவர் இங்கே 12ல தான் இருக்கிறார். அதனோட மட்டுமல்ல, அந்த சுக்கிரன் என்பது 8 என்கின்ற ஆயுள் ஸ்தானத்திற்கும் அதிபதியாக வர்றதுனால, அப்போ இங்கே இறுதி நிலையாகவும் இந்த சுக்கிரன் இங்கே இருப்பதால, 8ஆம் பாவகத்தின் அதிபதி இங்கே 11ல் இருப்பதால, அந்த 11ஆம் பாவகத்தின் அதிபதி இங்கே 12ல் இருப்பதால, நிச்சயமாக இவருடைய ஆயுள் நாள் முழுவதும் இவர் திருந்துவதற்கு என்பது இங்கே வழியே கிடையாதுமா. தவறாக எடுக்க வேண்டாம், இதுதான் உண்மை. உன்னுடைய கணவர் தன்னுடைய ஆயுள் நாள் முழுவது வரைக்கும் இவர் இங்கே திருந்துவதற்கு துளியளவும் வாய்ப்பில்லை. இவர் நீடித்த நிரந்தரமான ஒன்றிற்கும் மேற்பட்ட பெண்களோடு கள்ள தொடர்பில் இருப்பார் அப்படின்னா ஆம் அப்படின்னாங்க. சரிங்களா? இந்த இடத்துல கேது அப்படிங்கிறதுனால, இந்த கேது என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே சனியினுடைய வீட்டில் அமர்ந்திருப்பதால கணவனை இழந்த பெண்ணோடு புதிதாய் இப்போது தொடர்பில் இருப்பார். இது மட்டும்தான் இங்க இந்த மகரக்கேதுன்னு சொன்னீங்களாம்மா. மகரக்கேது அப்படின்னு என்கிட்ட கேட்டு வந்தீங்கல்ல. இந்த மகரக்கேது இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இது வரைக்கும் கணவரோடு இருந்த பெண்களோடு அதீதமான தொடர்புகள் இருந்தார். இப்பவும் அந்த பொசிஷன், அந்த தொடர்புகள் அப்படிங்கிறது அவருக்கு இருக்கு. இதனோடு இணைந்து இந்த மகரக்கேது கொடுத்தது அப்படிங்கிறது, சனியினுடைய வீட்டுல கேது இல்லறத்தை துறந்த ஒரு பெண்ணோட அறிமுகத்துல இருப்பார். அந்த பெண்ணோட இங்கே கள்ள தொடர்பில் இருப்பார். ஜாதகத்தை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவதற்கு ஒரே ஒரு காரணம், இறுதி வரைக்கும் இந்த கள்ள தொடர்பில் இருந்து அவருக்கு மீண்டு வருவதற்கான தசாபுத்திகள் என்பது நடைமுறையில் இல்லை, மன்னித்து விடவும் அப்படின்னு மட்டும் நம்ம சொன்னோம். காட் இஸ் கிரேட் அப்படிங்கிறது போல லவ் இஸ் கிரேட், எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் டெவில் இஸ் டேஞ்சர், கள்ளக்காதல் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ஆபத்தானது. இந்த பிரபஞ்சமும் சமூகமும் மனிதனும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தகாத உறவு. இது ராகுவினுடைய காரகம். இந்த ராகுவினுடைய காரகம் என்பது முற்றிலும் தவறானது. கேதுவினுடைய ஒருவனோடு இணைவதும் தான் இந்த கேது என்கின்ற 7ஆம் பாவகமான இந்த மனைவி ஸ்தானம், கணவன் ஸ்தானம் என்பது சொல்கிறது. ஜோதிடம் ஒரு மானுட வாழ்வியல் அப்படிங்கிறதுக்கு இதை விடவும் ஆகப்பெரும் சான்று என்பது இங்கே செக்ஸுவல் டாக்டரும் எடுக்க முடியாது, எந்த ஒரு அஸ்ட்ராலஜரும் இதுக்கு மேலே எடுக்க முடியாது.